ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். வீடியோட முடிவுல நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்ககிட்ட டைரக்டா வந்து சேரும். வாங்க சமைக்கலாம். முதல்ல முட்டை குழம்பு செய்ய நான் 5 முட்டை இப்படி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி கத்தி வச்சு இப்படி கீறி விட்டுறணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நான் இப்போ அந்த முட்டையை இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு முட்டையாக அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் மசாலாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், அது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 6 ரெட் சில்லி நான் இதில் சேர்க்குறேன், காஞ்ச மிளகா. இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நான் கடைசியாக தேங்காய் இப்படி ஒரு 1/4 கப் பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துட்றேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் கடைசியாக. வதக்கி அதை ஆற வச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ஒரு 4 துண்டாக போட்டு அதை கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இந்த முட்டையை ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்துக்கணும். அதுலேயே செய்யும்போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதில் வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்து நான் இப்போ ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு சாஃப்ட் ஆகணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் அதில் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நான் இப்போ அதில் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா வெந்த பிறகு நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் உப்பு தேவையான அளவு எந்த உப்பு இருக்கோ அது உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். அடுத்து 8 நிமிஷம் கழித்து நான் அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்க்குறேன். முட்டையை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அவ்வளோதான், அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் கொத்தமல்லி தூவி கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ சுவையான முட்டை குழம்பு தயாராக இருக்குது. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். நீங்கள் இதை சாப்பிடலாம். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ.